Yes, or did you take time? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா கேரளா பிரஸ் அண்ட் பாரதி துபே கேட்டிருக்காங்க. The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளவுதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about a year. Okay. And to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time. Yeah. Otherwise, yes, took about. Anytime it's a quick yes. Yeah. Listen. After the question was asked, the answer was yes. சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி நீங்க தமிழ்லயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க, தக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா சேர்ந்து பண்றதுக்கு? நான் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நான் அவர் சொல்லுவாரு, அப்புறம் தனித்தனியா எடுத்துருவோம். இதான் நடந்துட்டு இருக்கு வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage. And that's why I'm so happy. Super, sir. Super. இப்போ வந்து ஆன் செட்ல நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையா டை பண்ணிட்டாரு தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வாங்க போறோம் தான் நாங்க. Conversationsல அதே மாதிரி தான் இருக்கு. I've never been silly gossip. Okay. Has never been. அப்படி ஏதாவது தெரியாம நான் எங்களோட ஒருத்தர் யாராவது குரூப்ல இருப்போம், நாங்க யாராவது அந்த பக்கம் எழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவாரு. இல்ல பேசாம இருப்பாரு, என்ன ரொம்ப நேரம் பேசாம இருக்காங்க, சப்ஜெக்ட மாத்துக்கன்னு மாத்திடுவாங்க. இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்ல வாசல்ல ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, இல்ல நின்றுகிட்டோ நடந்துகிட்டோ இருப்போம். சாப்பிடுற நேரமாச்சு கொஞ்சம் அவங்கெல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றவரெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்களை சுத்தி. அப்ப நாங்க பேசுனது வெறும் கதையா இருந்தது, இப்ப அது களமா மாறி. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். சோ கமிங் டு மணிரத்னம் சார். சார் இவ்வளவு வருஷம் கழிச்சு சார் நீங்க வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க. எதனால இவ்வளவு வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? How does it feel and then joining hands with them? இவ்வளவு வருஷம் அவங்க கூப்பிடல. கமல் சார் என்ன சார் சொல்றாரு? கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்ட் விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி, ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சுக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னின்னு சொல்றோம். அதனாலதான் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. So இப்ப கடைசியா இப்ப நீங்க சேர்ந்திருக்கீங்க. How does it feel sir? Exactly the same. நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, it's such a relief to have somebody who can take care of it, you know. So நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். So it's a big advantage to have a talent in front of camera. And what surprises me was அவர் வந்து the enthusiasm has not changed at all. The passion for it and the search has not changed. It's still there, and not willing to settle for the easier option. You know, தாண்டி வேற புதுசா பண்ணணுங்கிறது வந்து that desire that there for a lot of technicians. That man is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. Super sir. So தக் லைஃப் உடைய இந்த ரைட்டிங் process பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்படி ஒரு என்டையர் ஸ்டார் காஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்க பண்றீங்க. சோ அந்த process பத்தி எங்களுக்கு. Okay, let me tell you something very important. Yes, sir. Because there are a lot of people, everybody wants to write nowadays. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That is the most positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாரு, எடுத்துங்க அப்படின்னு. அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது தானே தவிர he went his route.
I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேன் ஆனு சொல்லல, ஏன்னா அதுவும் தான். அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா, இட்ஸ் a beautiful collaboration. அதுக்கப்புறம் என்னது இல்ல, என் பொண்ணு மாப்பிள்ள கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். குழந்தை எப்படி வருதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். And this child is one of the most beautiful child I've seen. Super sir, lovely, lovely. All right, now coming to Rahman sir. So Rahman sir and Mani sir ஓட காம்போவே ஒரு மாசான ஒரு காம்போ, பிளாக்பஸ்டர் காம்போ, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தக் லைஃப்ல how did the conversation start? எப்படி சார் இது ஆரம்பிச்சது இந்த காம்போ? சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்க? No, I think Ponniyin Selvan, I really loved doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, I'm working with Mr. Kamal Haasan. It's like a, no, who he is. So my thing was, what can I give new to this project? What can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We started appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? So that was it. Nice. So was there any memorable discussions Kamal sir or Mani sir நீங்க work பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபுல் ஃபார்ம் இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு லவபிள் த்ரெட் கொடுத்தாரு தக்கு மாதிரி. சார் ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் வேற லெவல். I really loved it. I think he was meaning that beyond you what can you do ன்ற மாதிரி. You always you must do beyond yourself, and you're doing it. அதனால நான் அதை ஞாபகப்படுத்தல, என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக் வயரை எப்படி சார் குறைக்கிறது, டெய்லி குறைக்கணும். இல்லைங்க வயரியா இல்லை சாப்பாடு, அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால நல்லா நடக்கும். நம்ம given the most encouraging environment. அதுதான் ரொம்ப முக்கியம். கதை கேட்கறவங்க கிட்ட யாருக்கு நீங்க ஸ்ட்ரேம்லனால போது இன்ஸ்பிரேஷன் சோ டோன்ட் வரி இல்ல ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாம தேவையை மட்டும் சொல்லுவாரு. கதையா இருந்தாலும் ஆக்டிங்கா இருந்தாலும் அவருக்கு தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலா இருக்கும். இது பண்ணா என்ன பண்ணலன்னு தோணும். அது பண்ணோம்னா தெரியும். அது பண்ணாம இருந்திருந்தோம்னா எவ்வளவு பெரிய பெசகா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் டப்பிங்ல நான் நேர்த்தி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு. சார் அதுல கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களா, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன், சரி பட் அந்த டேக்கை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிட்டு வந்தேன். அவர் வேற இடத்துல பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவரு சொன்னா இனிமே அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்க எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, I initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very, very theme for this film, very emotional. And சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங் மாத்தி விட்டாரு. எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said no, whatever he picks is always gold. So let's trust us. And after working for a month, I think, because it turned out to be something very, very special. Everybody said the party varla andra mari. So not the song, but not the song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, Mani Ratnam sir கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து ஏதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க கேட்கும் போது அவர் சொன்னாரு, என் படம் எதுவும் பண்ண வேணா நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியா சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதுல மணி சார் வேற கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவுல நிற்பேன். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமா, இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் பேக் போனா 2 பேரும் டக்குன்னு அந்த டைம்ல பாப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சார் கிட்ட நான் எப்பவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்க உட்காந்து என்ன பண்றாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் நான் பார்த்தேன். என்னன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார் பண்ணதுக்கு அப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இல்ல சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருமே. ஸோ அதுதான், ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி வெரி வெரி பிளஸ்ட். அண்ட் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜு ஜோட் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி. அதுதான் ஃபர்ஸ்ட் எங்க எல்லாருக்குமே அதேதான் ப்ராப்ளம். ஸோ நாங்க எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவோம். இப்ப என்ன டைலாக் மறந்துடும். அவர் ஒண்ணு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. திரிஷா வந்து கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்றாங்க. கேட்டுட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more, எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார். மணி சார் அத மைக்ல சொல்லுங்க சார். நிஜமா அப்படி கேட்டீங்களான்னு கேக்குறேன். மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்ரெட் சார். சோ ஈவன் அபிராமி மேம் நாங்க எல்லாருமே நிக்க போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்றத பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதை மீறி நாங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ எங்களாலதான் 1 more to second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டா தான் பண்ணாங்க. நாங்க தான்